ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். நம்ம வீடியோவில் இன்னைக்கு பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் யோஜனா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பத்த நம்ம சொல்கிற தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஸ்வகர்மா யோஜனா திட்டம் என்பது பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினைஞர்கள் வாழ்வாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட புதிய திட்டமாக சமீபத்தில் பிரதமர் மோடி தன் சுதந்திர தின உரையில் அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின்படி பாரம்பரிய திறன்கள் மற்றும் கைவினைஞர்களை மேம்படுத்துவதற்கும் பாதுகாப்பதற்கும் அதன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதற்கும் ஏற்ற வகையில் அமைந்துள்ளதால் மத்திய அமைச்சரவை இதற்கு விரைவாக ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் நெசவாளர்கள், பொற்கொள்ளர்கள், கொள்ளர்கள், சலவை தொழிலாளர்கள் மற்றும் முடிதிருத்தும் தொழிலாளர்கள், பாரம்பரிய கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களுக்கு ரூபாய் 2,00,000 வரை மானியக் கடன் வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என சுதந்திர தின உரையில் அறிவித்துள்ளார். இதன் மூலம் கைவினைஞர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1,00,000ம், இரண்டாவது தவணையாக ரூபாய் 2,50,000 மானியத்துடன் கூடிய கடனாக 5% வட்டி விகிதத்தில் வழங்கப்படும். இந்த திட்டம் செப்டம்பர் 17ஆம் தேதி விஸ்வகர்ம ஜெயந்தி அன்று ரூபாய் 13,000 கோடி நிதி செலவில் தொடங்கப்பட இருக்கின்றது. திட்டத்தின் நோக்கம் என்னன்னு பார்ப்போம். விஸ்வகர்ம யோஜனா திட்டம் என்பது இந்திய அரசாங்கத்தின் தொலைநோக்கு முன்முயற்சி. இது பாரம்பரிய கைவினை மற்றும் திறன்களில் ஈடுபட்டுள்ள தனிநபர்களுக்கு நிதி உதவியை வழங்க உருவாக்கப்பட்டுள்ளது. திட்டம் மூலம் கைவினைஞர்களுக்கு வலுவான ஆதரவு அமைப்பை வழங்க முயற்சிப்படுகிறது. மேலும் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு இது பங்களிக்கிறது. நிதியுதவியை பற்றி பார்ப்போம். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் 13,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது நாடு முழுவதும் உள்ள கைவினைஞர்கள் மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளதால் ரூபாய் 2,00,000 வரை மானியக் கடன்களை வழங்குகிறது. இது அவர்களது கலைத்தொழில்களுக்கு இடையூறாக இருக்கும் நிதி கட்டுப்பாட்டுகளை குறைக்கும். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் ஆரம்பத்தில் குறைந்த வட்டி விகிதத்தில் ரூபாய் 1,00,000 வரை கடன்களை வழங்குகிறது. இது 5% வட்டியை வசூலிக்க உள்ளது. இந்த நடைமுறையில் மற்ற விகிதங்களை காட்டிலும் இதன் வட்டி விகிதம் கணிசமாக உள்ளது. இதனால் அதிக வட்டி சுமையின்றி அணுக முடியும். அடுத்த கட்டத்தில் 2,00,000 வரை கடன் உதவி வழங்கும். மேலும் 5% வட்டி விகிதம் தொடரும். ஊக்கத்தொகை என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஊக்கத்தொகை வழங்குவது மற்றும் ஒரு சிந்தனை அணுகுமுறை திட்டம் உள்ளடக்கியது. இதில் கைவினைஞர்கள் ரூபாய் 500 உதவித்தொகையை பெறுவார்கள். இதனால் அவர்கள் நிதி கவலையின்றி திறன் மேம்பாட்டை தொடர முடியும். மேலும் கூடுதலாக நவீன கருவிகளை வாங்குவதற்கும் வசதியாக அதிக திறன் மற்றும் துல்லியத்துடன் பணிபுரியும் வகையில் ரூபாய் 1,500 வழங்கப்பட உள்ளது. பதிவு செய்முறை. திட்டத்திற்கு எளிதாக பதிவு செய்ய பொதுமக்கள் கிராமங்களில் உள்ள பொது இ-சேவை மையங்களை அணுகவும் அரசாங்கம் பதிவு புள்ளிகளாக நியமித்துள்ளது. இதன் பயனர் நட்பு அணுகுமுறை நாட்டின் பல்வேறு மூலைகளில் உள்ள கைவினைஞர்கள் தடையின்றி இந்த மாற்றமும் முயற்சியின் ஒரு பகுதியாக மாறுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. அடுத்து இந்த திட்டத்திற்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னு பார்ப்போம். ஆதார் கார்டு செராக்ஸ் 1, பான் கார்டு செராக்ஸு, அடுத்து ரேஷன் கார்டு செராக்ஸு, அதுக்கடுத்து பிஸ்னஸ் ஏதாவது தொழில் சம்மந்தப்பட்ட ஏதாவது சான்றிதழ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டொமேஷியல் சர்டிஃபிகேட்டு, காஸ்ட் எந்த சாதி சான்றிதழ், மொபைல் நம்பரு, அடுத்து இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். பாஸ்போர்ட் கலர் ஃபோட்டோ 2 கண்டிப்பாக இருக்கணும். சரியா? அடுத்தது என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். விஸ்வகர்மா யோஜனா டு திஸ் டாஸ்க். ஆதார் கார்டு புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. பான் கார்டு ஒரிஜினல் இருக்கணும். அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஏதாச்சும் ஒரு அரசு உடைமையாக்கப்பட்ட வங்கி பேங்க் பாஸ்புக்கு கண்டிப்பாக இருக்கணும். கூட ரெசிப்ட் இருப்பிட சான்றிதழ் கண்டிப்பாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், வருடாந்திர வருமான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. யூ மஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து எங்கெங்கே இதை அப்ளை பண்ணலாம் எப்படின்னு பார்ப்போம். டெக்னீஷியன் செக்ரட்டரி டிபார்ட்மெண்ட் பாருங்கள், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். அட்ரஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சிட்கோ கார்ப்பரேட் ஆஃபீஸ் பில்டிங், 3rd floor, 3VK இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. சரியா? கான்டாக்ட் நம்பர் பாருங்கள் 25671383.
இமெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருக்குன்னா இந்த அட்ரஸில் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு உங்கள் அருகில் உள்ள இ சேவை மையத்தை அணுகவும்.